சபையினுடைய உண்மையான அதிகாரம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு அதனுடைய தவிசாளராக சட்டமன்ற ஆசாரம் அதுக்கு உறுதுணையாக எஸ்டிபியினுடைய உறுப்பினர் சகோதரர் சட்டத்தரணி நிர்வாகங்கள் உதவி தவிசாளராக சபையில் என்ற ஏற்பாடு இருந்தபோது துரதிருஷ்டவசமாக சில சூழ்ச்சிகள் நடந்தது. அதன் பிரகாரம் வேறொரு தவிசாளர் எமது கட்சியினுடைய கட்டளை மீறி செயற்பட்டது நிமித்தம் நாங்கள் கட்சியில் இருந்து அவரை நீக்கியிருந்தார். அதற்கு அவர் நீதிமன்றம் சென்றிருக்கிறார். அந்த நீதிமன்றத்திலே அது ஏற்புடையாகாது என்ற அடிப்படையில் அவருடைய பதவி நீக்கம் பெற்றது. அதற்கு பிறகு ஒரு தவிசாளரை தெரிவு செய்வதிலே 2 தடவைகள் இந்த ஊரினுடைய மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட கௌரவ உறுப்பினர்கள் இந்த பிரதேச சபை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கைவசம் போகுமாறு இருந்திருந்தால் நாங்கள் பிரதேச சபை கலைப்பது என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். அதற்கு சான்றாக நேற்று 2-3 தினங்களுக்கு முன்பு அவர்கள் மறைமுகமாக ரகசியமாக நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்த முகநூல்களில் சமூக வலைத்தளங்களில் மிக பகிரங்கமாக பரவப்பட்டிருந்தது. எனவே அவ்வாறான ஒரு சூழலிலே எஸ்கேபியினுடைய தொடர்ச்சியான அறிவுறுத்தல் எங்களுடைய உதவி தவிசாளர் அவர்களுக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசோடு இணைந்து செயற்படுங்கள் என்ற அறிவுறுத்தலை மீறி அவர் இன்றும் வராமல் இருந்திருந்தார். எனவே முஸ்லிம் காங்கிரசுடைய கௌரவ உறுப்பினர்கள் வராதிட்டு நாங்கள் கவலை தெரிவிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் இணைந்திருக்கின்ற தேசிய ரீதியாக இருக்கின்ற எஸ்ஜேபி எங்களோடு இணைந்து வர வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருந்தும் அவர் வரவில்லை. இருந்திட்ட போதிலும் இன்று ஒரு கௌரவ உறுப்பினர் அவர்கள் அவருடைய தந்தை வழியின் வாயிலாக அவர் இந்த ஊருக்கு நன்மை செய்ய வேண்டும், இந்த ஊரினுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் இன்று சபைக்கு வருகை தந்திருந்தார். வருகை தந்திருந்த போதிலும் எங்களுடைய தெரிவிலே அவர் கலந்து கொள்ளவில்லை. எங்களுக்கான தவிசாளர் தெரிவுக்கான ஆதரவையும் வழங்காமல் அவர் வெறுமனே இருந்துவிட்டு சென்றிருந்தார். இருந்தாலும் அவர் வெறுமனே இருந்து சென்றதுக்காக வேண்டி இந்த ஊர் மக்கள் சார்பாக நான் அவருக்கு நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் இன்றைக்கு ஒரு தவிசாளரை இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சட்ட ரீதியான சட்டபூர்வமான ஒரு தவிசாளராக இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவர் இந்த ஊரினுடைய கட்சி வேதங்களை மறந்து பழைய புதிய உறுப்பினர்கள் பகைமைகள் எல்லாவற்றையும் தூர தள்ளிவிட்டு இந்த மக்களுக்கான சேவை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இன்று நாங்கள் அவரை தெரிவு செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரில் இருக்கின்ற அதிகமான மக்கள் பிரார்த்தித்தார்கள். கல்வியலாளர்கள், உலமாக்கள், குறிப்பாக அதிகமான உலமாக்கள், சபையினுடைய நிர்வாக கட்டமைப்பு மக்கள் அளித்த வாக்குக்கு பிரதிபலன் கிடைக்க வேண்டும், நாங்கள் அளித்த வாக்குக்குரிய உறுப்பினர்கள் எங்களுக்கான பணியை செய்ய வேண்டும் என்ற ஆவலுக்கு இன்று அதனுடைய பிரதிபலன் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுக்கு உதவியாக இல்லாமல் இறைவனுக்கும் இதற்கு பின்னால் இந்த பிரார்த்தனை அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டதோடு குறிப்பாக மக்களுடைய வாக்குகளை பெற்று தேர்தல் காலங்களிலே பல வாக்குறுதிகளை வழங்கி இந்த பிரதேச சபையின் மூலம் நாங்கள் இந்த மக்களுக்கு பணிகளை செய்வோம் என்றவர்கள் இந்த சபைக்கு வராமல் மறுதளித்திருப்பதை இந்த ஊர் மக்கள் எதிர்வருகின்ற காலங்களிலே அதனை கவனத்தில் எடுத்து யார் எந்த கட்சிக்கு ஏன் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்த ஊர் மக்கள் எதிர்காலத்தில் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.